வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம், முக்கியமான பலகாரம் அதிரசத்தை பற்றி பார்க்கலாம். அதிரசம் செய்ய தேவையான பொருள் முக்கியமானது பச்சரிசிங்க, மாவு பச்சரிசி. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி ஈரத்தோடு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருக்கட்டும், அரிசியில் ஈரப்பதம் இருக்கும்போதே காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை மாவு மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும். அரைச்சிக்கிட்டு வந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பிடிக்கிற மரத்தில் இருக்கணும், கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இதில் ஏலக்காயை சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து எள்ளு தேவையான அளவுக்கு, வாசனைக்கு எள்ளு பிடிக்காதவங்க எள்ளு சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏலக்காய் பொடி, சிறிதளவு சுக்கு பவுடரும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நான் 1 கிலோ அரிசி மாவுக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இனிப்பு கம்மியாக தேவைப்படுறதுனால நான் 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இதில் எப்படி பாகுப்பதம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிரசத்துக்கு பாகுப்பதம் 1/2 கிலோ வெல்லத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கரையை விட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம பாவு காய்ச்சணும். அடுப்பில் வச்சு நம்ம பாவு காய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சு இந்த மாதிரி எடுக்கணுங்க. முட்டாய் பதம்னு சொல்லுவாங்க. இதை தண்ணியில் விட்டு பாகு எடுத்து நம்ம திரட்டி பார்க்கும்போது கையில் வந்துச்சுன்னா அது முட்டாய் மாதிரி கண்ணாடி போல் இப்படி திரண்டு வருங்க. இதுதாங்க பாகுப்பதம். இது கரைஞ்சிருச்சு அப்படின்னா பாகுப்பதம் இல்லை. இப்போ நல்லா திக்காக நம்ம அந்த பாகை ஊற்றி பார்க்கும்போது தண்ணியில் கரையாது. கையில் எடுத்து இது பண்ணும்போது முட்டாய் போலவே கண்ணாடி மாதிரி தகன்னு இருக்கும். அப்போ இது பாகுப்பதம் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த மாவை எடுத்து கொட்டி அதில் கிளறணுங்க. பாருங்கள் பாகு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கையிலேயே நம்ம எடுத்துடலாம். எடுத்து உருட்டும்போது இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பாகு பதம் வந்தால் தாங்க அதிரசம் நல்லா வரும். அதனால் இந்த பதம் ரொம்ப முக்கியமாக வெல்லத்தில் நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மாவை கொட்டி நல்லா கட்டி இல்லாத சிறிதளவு மாவை நல்லா கொட்டி மாவு மில்லில் அரைச்சிக்கிட்டு வந்த அந்த ஈரப்பதத்தோட கூடிய மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாவை என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொட்டி சிறிதாக கொட்டி அந்த மாவை நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாவை 1 நாள் 2 நாள் ஊற வச்சுருந்து நம்ம அதிரசம் போட்டு எடுத்தோம்னா அருமையாக வருங்க. இந்த வெல்லம் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கணும். நல்லா அப்படி மாவை கொட்டிட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டோம்னா மாவு வெள்ளைப்பாகோட நல்லா கலந்து பதத்துக்கு வந்துடும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு 1 நாள் கழித்து நம்ம அதை வாழை இலையில் தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. இதாங்க தீபாவளிக்கு அதிரசம் செய்கிறது. இந்த மாதிரி தாங்க அதிரசம் செய்வாங்க. நம்ம இதுக்கு அரிசி மாவையும் வெல்லம் பாகு பதத்தையும் கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம்னா இது சூப்பராக கிடைக்கும். நமக்கு அதிரசம் பாருங்கள், நல்லா கிண்டி விடணும். கட்டி இல்லாத நல்லா கிண்டிக்கணும். இந்த மாவு நல்லா கிளறி விடும்போது கட்டி இல்லாத நல்லா மாவு நல்லா பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் தடன்னு குழைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இறுகிக்கும். மாவு ஊற நல்லா இறுகி வந்துடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், இந்த பாகு மாவு கெட்டியாகாத அளவுக்கு பாவு பதமாக இருந்தால் தான் மாவு நல்லா கெட்டியாகாத இந்த மாதிரி தட்டுற பதத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதை ஒரு 2 நாள் வச்சுருந்து நம்ம தட்டி போடலாம். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாவில் அதிரசம் செஞ்சுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பலகாரமான தீபாவளி பலகாரம் அதிரசம் பலகாரம். நீங்களும் இந்த மாதிரி பாகு பதம் எடுத்து செஞ்சு பாருங்கள். இலையில தட்டி நான் போட்டு எடுக்கிறேன். சூப்பராக வருது. இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா அதிரசம் நல்லா உப்பி நல்லா பதத்தில் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இதான் அதிரசம் பாகு பதம். ஆமாம், அரிசி மாவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வருங்க அதிரசம். அதிரசம் நம்ம சுட்டு எடுத்தோன்னே அதில் நல்லா வேக விட்டு எடுங்க.
நம்ம அதிரசம் நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லி சீக்கிரம் எடுத்துட்டோம்னா அது உள்ளார மாவு வேகாத இருக்கும். அதனால் அடுப்பை வந்து கொஞ்சம் தணித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுங்க. அது பாருங்கள், இந்த அதிரசம் வந்து புட்டு பார்க்கும்போது உள்ளார மாவுலாம் வெந்திருக்கணுங்க. வேகாத எடுத்துட்டோம்னா மாவு அப்படியே இருக்கும், பச்சையாக இருக்கும். அது வந்து சரியில்லை. நல்லா வேக விட்டு நம்ம எடுக்கணும். அதிரசம் தட்டி போட்டு சிறிது நேரம் கழித்து தாங்க நம்ம எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது நான் புட்டு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் மாவு. வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும் மாவு வந்துட்டு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.